12வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு மெத்தடிஸ்ட் டே 212th மெத்தடிஸ்ட் டே என்ற பெயரிலே இந்த இடத்திலே இந்த ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்வுகளை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் நேரத்தை கருத்தில் கொண்டு அனைத்து அதிதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பொதுவாக என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நான் அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு ஐரோப்பிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். அந்த ஐரோப்பிய பயணத்தை மேற்கொண்ட பொழுது இப்ப 2026ஆம் ஆண்டிலே பிளேன்லே அதுவும் பிசினஸ் கிளாஸ் முன்வரிசையிலே அமர்ந்திருந்து சென்ற பிறகும் அங்க போனதுக்கு பிறகும் போயிட்டு வந்ததுக்கு பிறகும் அந்த களைப்பு ஆடுறதுக்கும் இல்லாவிட்டால் அந்த பயணம் 2026ஆம் ஆண்டிலே இவ்வளவு கடினமான ஒரு பயணமாக இருந்தது. வேலை நிமித்தம் போனபடியினால் என்றால் போனது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மீண்டும் திரும்பி வந்தபடியினால். ஆனால் 212 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடலூடாக இந்த பயணத்தை மேற்கொண்டு மிஷனரிஸ் இந்த நாட்டுக்கு வருகை தந்ததை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்தளவிலே என்னுடைய மாவட்டத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக அதை நான் பார்க்கின்றேன். நான் நினைக்கின்றேன் 60களிலே இந்த மொழி சட்டம் கொண்டு வர முன்பாக அரச சேவையிலே அதிகளவானவர்கள் கூடுதலானவர்கள் எங்களுடைய தமிழ் பேசும் சகோதரர்கள் தான் அதிகமானவர்கள் அரச சேவையில் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். நான் நினைக்கிறேன் இந்த மிஷனரி சர்ச்சை கூட மிஷனரி பாடசாலைகள் கூட எங்களுடைய வடக்கு கிழக்கிலே அதிகமாக உருவாக்கப்பட்டது என்றதுதான் சரியான வரலாறாக இருக்கும். 2 காரணம் இருக்கலாம். சில நேரம் தென்னிலங்கையிலே இருக்கிறவர்கள் நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் சேர மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். எங்களுடைய தமிழ் சமூகம் இல்லை, நாங்கள் கல்வியிலே நாங்கள் முன்னேற விரும்புகிறோம், எங்களுடைய இந்த கல்வி முக்கியம், நாங்கள் சேர்ந்து இந்த கல்வி பணியிலே நாங்கள் முன்னேற தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம். அது 200 ஆண்டுகளுக்கு முதல் நடந்தது வரலாறை பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மிஷனரிஸை பார்க்கும் பொழுது ரெவரண்ட் வில்லியம் மோல்ட் அவர்கள் 29 வயதிலே 28 வயதிலே 29 வயதிலே அவருடைய சொந்த நாட்டை, அவருடைய மக்களை, அவருடைய உறவுகளை பிரிந்து, மனைவியோட கூட வந்தாலும் உறவுகளை பிரிந்து இன்னொரு அந்நியமான ஒரு தேசத்துக்கு எவ்வளவு தூரத்தை கடந்து வருகை தந்தன்றது உண்மையிலே நான் நினைக்கின்றேன் அது ஒரு மிகவும் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். நினைக்கிறேன் அந்த அவங்களுடைய அந்த பயணம் மெத்தடிஸ்ட் சர்ச் மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் ஆங்கிலிக்கன் சர்ச், இப்படி கணக்க மிஷனரிஸ் அதிலே அதிகமான கரிசனையை எங்களுடைய பிரதேசங்களை காட்டியதால் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற மக்களுடைய கல்வி தரம் அதிகரித்தது. அதனூடாக எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரமும் நிச்சயமாக அதிகரித்திருக்கும். அந்த வகையிலே இந்த மெத்தடிஸ்ட் மிஷன் ஆனது 212 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பல சேவைகளை எங்களுடைய பிரதேசங்களை செய்து வருகிறார்கள். இங்கே இருக்கிற பலர் என்னுடன் நெருக்கமாக நேரடியாக வேலை செய்கிற ஊழியத்திலே இருக்கிற பலர் இருக்கிறார்கள். அவர் அந்த கிராமங்களிலே இருக்கிற ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தாண்டி அந்த கிராமங்களில் இருக்கிற பொது தேவைகள் என்னை பலர் சந்தித்திருக்கிறார்கள். பொதுவான பல தேவைகளை என்னூடாக பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அந்த கிராமம் சார்பிலே. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் ரெவரண்ட் வில்லியம் மோல்ட் முன்னெடுத்த அந்த பணிகளை 200 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது பல ரெவரண்ட்கள் எங்களுடைய மாவட்டத்திலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவங்களுக்கான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்திலே நான் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். அதே போலதான் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கும் எனக்கும் ஒரு மிக நெருக்கமான உறவு இருக்கின்றதையும் பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய பாட்டனார் சீமு ராசமாணிக்கம் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தமிழரசு கட்சியுடைய தலைவர், அவர் சைவ மகாசபையினுடைய தலைவர். ஆனா என்னுடைய அப்பம்மா சீமு ராசமாணிக்கம் ஐயாவுடைய மனைவி, அவருக்கு பாட்டொன்னும் போடப்பட்டிருக்கு போல. ராசமாணிக்கம் ஐயாவுடைய மனைவி மிஸ்ஸஸ் லீலா ஜேம்ஸ் ராசமாணிக்கம், அவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர். அந்த வகையிலே மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கும் எனக்கும் நெருக்கமான உறவுகள் இருக்கின்றது. ஆல்பர்ட் சீவரட்னம், நான் நினைக்கிறேன் என்னுடைய மாமியினுடைய கணவர்,
அவரும் மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர். அந்த வகையிலே மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கும் எங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் இங்கே என்னுடைய உறவினர்கள் பலர் இருக்கிறார்கள். மிக நெருக்கமான உறவு இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இந்த கிராமத்தினுடைய எங்களுடைய மாவட்டத்துடைய நலனுக்காகவும் என்னுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தேசத்தினுடைய அபிவிருத்திக்காகவும் ஏனைய பிரதேசங்களும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் தான். ஆனால் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு மெத்தடிஸ்த திருச்சபையினுடைய சேவைகளுக்கு நாங்களும் உதவியாக இருப்போம். எங்களால் செய்யக்கூடிய உதவிகளை நாங்கள் செய்வோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றதை சொல்லி இறுதியாக ஆங்கிலத்தையும் ஒரு சில விடயங்கள் நான் நினைக்கிறேன். எங்களுடைய பிரசிடென்ட் ஆன் பிஹாஃப் just for the president, I think the president speaks English, I believe. Thank you to the Methodist Church for the yeoman service for 212 years that the Methodist Mission has provided to the north and the east of this country, especially the north and the east. The education standards were uplifted by the Methodist Mission. We're thankful not only to the Methodist Mission but also to other missionaries that set up colleges and schools and educational institutions in our region. And I think the Methodist Mission, especially late Reverend William Holt, was instrumental in uplifting the education standards of the Batticaloa district to date. Some of the more prominent names, the eminent schools, were schools that were set up by the late Reverend William Holt. So as you saw on the documentary, so we are thankful as you are the president of the Methodist Church today. So all the work that the Methodist Church has done on behalf of our people, I'd like to sincerely convey my gratitude to you. And I also would like to place on record that all your reverends, most of your reverends work very closely with us, and they do not limit themselves to the missionary work. They also engage in community work, helping people when there is a crisis, when there is a catastrophe that we face. The Methodist Church, the leaders are always there on the ground. They work very closely with our party, and also we look forward to working with the Methodist Church of Batticaloa and the Methodist Church in Sri Lanka. And we wish you all the very best and the mission, and to continue the great work that people like Reverend William Holt undertook to take it forward for another few centuries is our humble request. Thank you very much.